அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அரசியல் மீடியாவை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை முதல்ல யாருக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவேகா தொண்டர்கள், தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸு, இன்னும் தாவேகாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை நபர்களுக்கும், ஒருத்தன் இல்லை, 2 பேர் இல்லை, எத்தனை பேர் கேப்டன் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறானோ அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது எல்லாருக்கும் ஒரே பதிலாக கொடுத்துட்டு போயிடணும். தம்பிகளா, உங்கள் நடிகர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி நான் குத்தமே சொல்லலை. இப்போ ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றி தெரியாமல், அவரோட வாழ்க்கை வரலாறு என்னென்னு புரியாமல் பேசுகிற உங்களுக்கு தாண்டா அந்த பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஆரம்ப காலத்தில் படத்தெல்லாம் நடிக்கும்போது நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் எடுக்கிறார். அது ஓடலை. அதுக்கப்புறம் பல படங்கள் எடுக்கிறாங்க அவரை வச்சு, அந்த படங்கள் ஓடலை. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல நடிகர்கள், சத்யராஜா இருக்கட்டும், இன்னும் பெரும்பெரும் நடிகர்கள்ட்டெல்லாம் போய் எஸ்.ஏ. சந்திரசேகர் மோதி பார்க்குறாரு. ஒருத்தரும் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. முதல்ல தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கங்க, எந்த நடிகனும் விஜயை சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு யாருடா கரெக்டான பர்சன்னு பார்த்தா, ஏழை மக்களுக்குள்ள நடிகர்களுக்கும் தனது சேர்ந்த உறவினர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் எதுக்காவது மூளையில் ஒரு கஷ்டம்னா யாரா வந்து உதவி பண்ணுவான்னு கேட்டால், கலியுக கர்ணன் சொல்லிவிட்டு அப்போல்லாம் பேர் எடுத்த கேப்டன் அவர்கள். புரியுதா? அவர்கிட்ட நேராக போகிறார். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது விளக்கமாக சொல்லுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதன்படி என்ன பண்ணுறாருன்னா, டோட்டலாக வந்து விஜயை வந்து முதல்ல வளர்த்து விட்டுறாரு. புரியுதுங்களா? அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை நான் சொல்லலை, மற்றவங்க சொல்லலை, விஜயை பெற்ற அப்பா சொன்ன வார்த்தை. அதை முதல்ல கவனிங்கடா நீங்கள்லாம். ஏன்னா பெத்த பிள்ளைய வளர்த்ததோட மெயின் பங்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அவர்களுக்குன்னு அவங்க அப்பா வாயால் சொல்கிறாரு. மற்ற யாரும் சொல்லலை. 3வது மனுஷன் சொல்ல, இவன் சொல்ல, இவனும் பக்கத்தில் இருந்தவன் சொல்ல, யாரும் சொல்ல. தான் பிள்ளையின் முக்கியமான வளர்ச்சிக்கு காரணம் வந்து விஜய் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் குடும்பத்தை வளர்த்து விட்டு இன்னைய லெவலுக்கு உங்கள் தலைவர் முதலமைச்சராகி இருக்காருங்கிறத ஒத்துக்கிறாரோ, அவர் குடும்பத்தை பற்றியே தரங்கட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்கப்பா, விஜய்ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன். முதல்ல புரிஞ்சுக்குங்க, அதை நீங்கள் புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் கட்சி தலைவராக நேசிக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் நேசிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த விஜய்ன்ற பையன் பிரபாகரன் அவர்களோடையும் அந்த குடும்பத்தோடு வளர்ந்தவர். புரியுதுங்களா? அவங்க உறவு வந்து அண்ணன் தம்பி உறவு மாதிரி. ஏண்டா நாய்களா, இத்தனை கத்துறீங்களேடா, இவ்வளோ பேர் வீடியோ போடுறீங்களேடா, உங்கள் தலைவர் என்னைக்காவது ரியாக்ஷன் கொடுத்துருக்காராடா? அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்னைக்காவது அலோவ் பண்ணியிருக்காராடா? உங்களுக்கு அப்பையிலேருந்தே மூளை வேண்டாம்? அந்த குடும்பம் எப்படி, அவங்க எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாம்? ஏன்னா கொஞ்சமாவது மூளையோட செயல்படுங்கடா. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி போல தாண்டா இருப்பாங்க. கோட்டுங்கிற ஒரு திரைப்படத்தில் தன்னோட பையன் படத்தில் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட பிள்ளை அந்த அம்மா பேசும்போது நல்லா தெளிவாக கவனிங்கடா. அதாண்டா அந்த அம்மாவுக்கு உள்ள பாசத்துக்கும் குருட்டுத்தனமாக வெறித்தனமாக ரசிகருங்கிற போர்வையில் நீங்கள் பண்ணுற அடாவடித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம். அந்த அம்மா எங்கே பேசும்போது என்ன சொல்லுது, விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, தப்பு பண்ணியிருந்தாலும் என் பிள்ளையாக இருந்தாலும் அது தப்பு தாங்கிற முறையில் அந்த அம்மா கண்டிக்குது. புரியுதுங்களா? பெற்ற தாய்க்கு தாண்டா தெரியும் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு. அதன் அடிப்படையில் தன்னையும் விஜய், பிரபாகரன் மட்டும் எனக்கு பிள்ளை இல்லை, விஜய் எனக்கு ஒரு பிள்ளை தான் சொல்லி எங்கே பார்த்தாலும் அது என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா, எடுத்தவொடனே விஜய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்கிற வார்த்தை வருது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா.
ஒரு மைக்கு ஒரு ஃபோன் கிடச்சிச்சின்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசாதீங்கடா. குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி பேசுகிறதுங்கிறது சகஜம்டா. அதே மாதிரி ஓடுனேன்னு சொல்லிட்டு பேசுகிறாருன்னா உங்களுக்கு என்னடான்னா அது ஒரு நக்கலாக தெரியுதாடா? ஏண்டா அப்படி பேசுகிறவனை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதாடா? ஏண்டா என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான்னு ஒரு கருத்தை பற்றி புரிஞ்சிக்காமல் அதை விட்டுவிட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அன்றைக்கி பிரேமலதா அம்மையார், தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சம் நிறையா இருக்குது, விவசாயிகள் தண்ணி வரல, அதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. தண்ணி வரத்துக்கு முதல்வர் கர்நாடகாட்ட பேசி காவேரிக்கு தண்ணி வர ஏற்பாடு பண்ணோங்கிறத அவங்க தெளிவாக மேடையில் பேசுகிறாங்க. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வரியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மழை வரல மேகத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஒரு பைத்தியக்காரன் மேகத்துக்கு ஃபோன் பண்ணுறான். அதை சிறிய கருத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாடா வேறு மாதிரி பேசுகிறீங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்கடா, ஒரு நல்ல மனுஷன் ஆட்சி பண்ணுறதும் இருக்கிறதும் கூட இருக்கிறவங்க கையில் தான் இருக்குது. உங்களை மாதிரி தருதலைகள் என்ன பண்ணுதுங்கன்னு கேட்டிங்கன்னா அதை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்றை வச்சுக்கிட்டு இப்படி பரப்புங்க அப்படி பரப்புங்கன்னு அடுத்தவனை பற்றி பொய் செய்தி தான் பரப்புறீங்களே தவிர, சரிடா நீங்கள் இவ்வளோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கீங்களா தமிழ்நாட்டில், உங்களால் மக்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்குடா? உங்கள் தெருக்கள்லே எடுத்துக்கோங்க, தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்குது, தார் ரோடு சரியில்லை, இன்னும் மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதை என்றைக்காவது பேசி ஒரு நாயாவது வீடியோ போட்டிருக்கீங்களாடா? நான் என்ன சொல்கிறேன், சீமான் பேசும்போது வீடியோ போடுறீங்க, மற்றவன் பேசும்போது வீடியோ போடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இப்போ தாவேக்கால பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்கான், மகளிர் நீங்கள் போஸ்டிங் கொடுக்கணும்னா நீங்கள் என்னோட இருந்தால் தான் போஸ்டிங் போடுவேன்னு சொல்லிட்டு பல பேர் பேசியிருக்கான். அதெல்லாம் பத்திரிக்கையிலையும் வருது. இன்னும் பல சம்பவங்கள் உங்கள் கட்சியில் நடக்குது. இதை எடுத்து என்றைக்காவது நேர்மையானவங்கிறவன் யார் தெரியுமாடா? எந்த கட்சியில் உள்ளவன் எவன் தப்பு பண்ணியிருந்தாலுமே தப்புன்னு பேசணும். அவன் தான் ஒரிஜினல் விர்ச்சுவல் வாரியர்ஸ். புரியுதா? நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸே கிடையாது. ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற சாதாரணமான எல்லா கட்சியும் இருக்கிற மாதிரி ஒரு தொண்டை, அவ்வளோதான். எவன் தப்பு பண்ணாலும் கேட்கணும், எங்கே தப்பு நடந்தாலும் கேட்கணும். ஒரு பிரச்சனைனா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி போராடணும். அவன் தான் சமூக போராளி, விர்ச்சுவல் வாரியர்ஸ். புரியுதா? தான் சாய்ந்த கட்சியை மட்டும் ஜிஞ்சா அடிச்சுக்கிட்டு அதை பேசினான்னா அதுக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறவன் பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது. ரோடாக மைக் எடுத்துகிட்டு போங்கடா. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு நாளைக்கு இறங்கி பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அது சம்மந்தமாக என்றைக்காவது ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களாடா? விவசாயிகளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மாணவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எத்தனை பஸ்ஸு தமிழ்நாட்டில் ஓடலை, இன்னும் சொல்லப்போனால் ஏகப்பட்ட பிரச்சனை. அரசு ஆஸ்பத்திரிக்கு போங்க, மக்கள் அங்கே படுற கஷ்டத்தை பாருங்கள். அதுக்கெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்கடா. உடனே சொல்லுவீங்க, எங்கள் அண்ணா ஆட்சிக்கு 3 மாதம் தான் ஆகுது, 70 வருஷமாக இப்போ ஆட்சி பண்ணவெல்லாம் சரியில்லை. 70 வருஷம் நாய் ஆட்சி பண்ண சரியில்லைன்னு அந்த நாய்கள்லாம் தூக்கி விட்டுட்டு தான் உங்களை உட்காந்து வச்சுருக்கு. எதுக்கு? நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்ட்டு தான். இன்னும் 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சுன்ட்டு கோர்ட்டில் வக்கீல் வாய்தா கேட்குற மாதிரி வாய்தா கேட்குறதுக்கு உங்களை உட்காந்து வைக்கல. என்ன பண்ணணுமோ சரி பண்ணி அதை பண்ணுறதுக்கு தான் உங்களை உட்காந்து வச்சுருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குடா. அதை போய் முதல்ல பாருங்கடா. அதை விட்டுவிட்டு சீமான் பேசினாலும் கண்டனம் போடுறீங்க, உதயநிதி பேசினாலும் கண்டனம் போடுறீங்க, இன்னும் துளுத்தியா எவ்வளோ பேர் இருக்கானா அவன் பேசுறதுக்கு அத்தனை கண்டனத்தையே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சிங்கிறது ஒன்று நடக்கணும்டா. அதை என்றைக்குடா போய் பார்த்து சரி பண்ண போகிறீங்க? மக்களோட பிரச்சனைகள் எவ்வளோ போனாலும் கதறிக்கிட்டு இருக்காங்கடா ரோட்டில். அதை பார்த்து ஒரு வீடியோ போடுங்கடா. உங்கள் வீடியோனால் அது ஏதாவது பிரச்சனை சரி பண்ணிக்கிட்டாங்களா? அது நீங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோனால் நாங்கள் இந்த வீடியோ போட்டோம், அதனால் இந்த பிரச்சனை சரியாச்சுன்னு வீடியோ போடுங்க. உங்கள் மனதார கேப்டன் கட்சிக்காரங்க பாராட்டுவாங்க. புரியுதா? அதை விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைக்கு ஒரு மொபைலை தூக்கிக்கிட்டு ஒருத்தன் போட்டால் பரவாயில்ல, 2 பேர் போட்டால் பரவாயில்ல, இதே பொழப்பாக இருந்துக்கிட்டு ஒரு 100 பேர் போடுறான். ஒருத்தனை காப்பி அடித்து ஒருத்தனை காப்பி அடித்து இன்னொருத்தனை காப்பி அடித்து இன்னொருத்தன். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? கேவலமாக இருக்குடா. தமிழ்நாடு நல்ல ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகளையெல்லாம் விட்டுடுச்சு. காமராஜர் ஐயா விட்டுடுச்சு, அறிஞர் அண்ணா போயிட்டார், எம்ஜிஆர் அவர்கள் போயிட்டாங்க, புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் போயிட்டாங்க, கேப்டன் அவர்கள் போயிட்டார். அரசியலுங்கிறது இப்போ புனிதமாக இல்லைடா. கேடு கட்டத்தனமாக இதை மாதிரி சில்லறத்தனமாக பண்ணுறதுக்கு தான்டா அரசியல் இருக்குது.
ஏன்னா அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க, மக்களுக்கு மனித மாணவர்களுக்கு மக்களுக்கு நல்ல சிந்தனையை விதைச்சார், அவர் போயிட்டார். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் போடுற மக்கள் ஆகிட்டானுங்க. எது ஒன்று எடுத்தாலும் உடனே ரீல்ஸு. ஆம்பளைகளை மட்டும் சொல்லி தப்பு இல்லை, பொம்பளைகளை பார்த்திங்கன்னாலும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எதை பார்த்தாலும் உடனே ஒரு ரீல்ஸில் தான்டா தமிழ்நாடு போயிட்டுருக்கு. ரியலாக இப்போ எந்த காரியமும் நல்ல காரியங்கள் நடக்கலைடா தமிழ்நாட்டில். முதல்ல விச்சுவல் வாரியர்ஸ் அவர்களே, முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற நல்ல காரியங்கள் என்ன பண்ணோம். ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, இந்த மீடியாவனால் உங்களால் என்ன சாதிக்க முடியும்னு பார்த்து மக்களோட வாழ்வாதாரத்தை முதல்ல உயர்த்த பாருங்கள். பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஐயா ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி குறைக்காத நாயும் கிடையாது, குறைக்காத எதுவும் கிடையாதும் பாரு. அதே மாதிரி குறை சொல்லாத வாயும் கிடையாதும் பாரு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நன்மை தீமைகள் இருக்கடா தம்பிகளா. நன்மையை மட்டும் பார்த்து எடுத்து அதை ஒரு வீடியோ போட்டு உங்களால் என்ன நடக்குது மக்களுக்குங்கிறத அதை மட்டும் கிளியர் பண்ணுங்கடா விச்சுவல் வாரியர்ஸ் அவர்களே. சரியா? உங்களா தப்பாக பேசலை, உங்கள் தலைவனுக்கு விசுவாசமாக இருக்கீங்க, இருக்க வேண்டியது தான். ஆனால் அடுத்தவனை காயப்படுத்தி ஒரு விசுவாசத்தை அடுத்தவனை காட்டுறதுங்கிறது மிக கேவலமான செயல், மிருகத்தை விட கேவலமான செயல். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிங்கடா தம்பிகளா. சரியா? நன்றி. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.